ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை தம்ப்நெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு தான் வந்திருக்கோம். இந்த விலாக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னோடய பர்த்டேக்கு வந்து நானும் என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் ஏதோ ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறது வழக்கம். அக்ஷயா எப்போவுமே வந்ததில்லை. இந்த தடவை அக்ஷயாவை ஒரு விதமாக கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அக்ஷயா இருக்கனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. அக்ஷயா எப்போவுமே வெளியூர் ட்ராவல்லாம் பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதே பிடிக்காது. ஸோ அந்த ட்ராவல் வந்து இனிமேல் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியக்கூடாதுன்றக்காக ஒரு ஏர் பெட் வாங்கி போட்டோம் நாங்கள் அக்ஷயாக்காக. தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? எப்படி இருந்தது பெட்டு? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வீட்டில் படுத்தது அதோட இப்போ ஏற்காடு வந்து தான் எந்திரிக்கிறாங்க மேடம். அரௌண்ட் ஒரு 400 கிலோமீட்டர் தாங்க. 350 கிட்ட கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இது புதுசாக இருந்ததுல பெட்டில் படுத்தது. வெறும் சீட்டில் படுக்கும்போது இங்கே பெல்ட் போடுவோம்ல, அங்கே குத்தும், பாடி பெயினாக இருக்கும். இதில் படுக்கிறது நல்லா பெட்டில் படுக்கும், வீட்டில் படுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. செம்ம பெட்டில் இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு, நூடுல்ஸ் மாதிரி குழம்பு சிக்கலாக இருக்கு. ஸோ இத்தனை பெட்டு நம்ம திரும்பணும் இப்போ மேலே ஏறுது. ஓகே ஓகே. அண்ட் நாங்கள் எடுத்த ரூம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கணும். யூஸ்வலாக உங்ககிட்ட காமிப்பேன் இல்லையா? இது எதுக்காகனா நாளை பின்ன நீங்கள் வந்து ஏற்காடு வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் எப்போ போனாலுமே உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறது. உள்ளே வந்தோடனே ஒரு லாஞ்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட் வந்து ஒரு கிங் சைஸ் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருக்கோம், கொடுக்குறேன்னு இருக்காங்க. வுட் ஒர்க்லாம் பண்ணி நான் ஆன்லைனில் தான் இது புக் பண்ணோம். ஸோ பார்த்த அளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எப்போயாவது வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஹோட்டலோட டீட்டெயில் வேணால் நான் கேட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் போடுறேன். ஒரு டீசெண்டான ஹோட்டல் இது. இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக நான் வந்து ட்ராவல் பண்ணேன் அப்படின்னாவே குளிக்காமல் இருக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆனால் தான் நிம்மதியாகவே இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த பழக்கம் இருக்குது. இப்போ மேடமும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்த உடனே போயிட்டு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல பழக்கமும் கூட. இங்கே தண்ணி கொதிக்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து எப்படின்னா இப்போ காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. 6 மணி ஆகுது. பட் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நாங்கள் என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்காடு வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்காடு வருது. என் ஹஸ்பண்டுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே வந்திருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? வந்ததில்லை. அவருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம், பாப்பாவுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பாவோட ஃபங்க்ஷன் அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு. பாப்பா வந்து லாஸ்ட் இயர் ஏஜ் அட்டெண்ட் பண்ணால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உண்மையிலே என்னுடைய லைஃப் வந்து 360 டிகிரிக்கு டேர்ன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வீடு வாங்கினதாக இருக்கட்டும், பாப்பாவோட ஏஜ் அட்டெண்டாக இருக்கட்டும், எனக்கு எந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நான் நின்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்தோட வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அச்சோ இதோட நம்ம 3rd இயர் தான் பண்ணணுமே. ஏற்கனவே பாப்பா என்னை விட ஆயிட்டா இன்னொரு 2 வருஷம் கழித்து பண்ணும்போது ஓவர் மெச்சூர்டாக இருப்பா. அந்த ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனோட அந்த ஃபீல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் மேலே நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாது ஃபங்க்ஷன் பண்ணணும், ஏண்டி இப்போ தான் நம்ம வீடு வாங்கி ஒரு அளவுக்கு வந்து மூச்சு விடுறோம், திரும்பவும் வந்து நீ ஃபங்க்ஷன் வந்து எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட நமக்கு வர வேண்டிய பணம்லாம் இருக்குல்ல, அது எதாவது அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொன்னேன். நிறைய இடத்துல அவருக்கு வர வேண்டிய பணம் இருந்தது, அது எதுவுமே அவருக்கு வரவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் கஷ்டங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுவோம். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நான் நிறைய என் ஹஸ்பண்ட்கிட்டையும் புலம்புனேன், எங்கள் அம்மாக்கிட்டேயும் புலம்புனேன். இந்த மாதிரிம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, 1 இயர் முடிய போதுமா அப்படின்னு புலம்பும் போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜரை பார்த்து இப்போ ஏதாவது உனக்கு ஏதாவது கரண்ட்டாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா உடனே அந்த பரிகாரம் கிரிகாரம் எதாவது பண்ணினா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் இல்லை, சரி ஓகே நம்ம வந்து அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணி பாப்பாவோட ஜாதகத்தை வச்சு நம்ம அதே மாதிரி என்னோட ஜாதகமும் என் ஹஸ்பண்டோட ஜாதகத்தையும் வச்சு நம்ம வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக
நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆஸ்ட்ரோடாக்ன்ற ஒரு ஆப் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஆஸ்ட்ரோடாக்ன்ற ஆப்போட சப் ஆப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி டாக் ஆப் மூலியமாக நான் வந்து சைன்இன் பண்ணி எங்களுடைய ஜாதகத்தை நான் கொடுத்தேன். இந்த ஜோதி டாக் ஆப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடாக்ன்றது வந்து நிறைய ஸ்டேட்டில் இருந்து நிறைய லாங்குவேஜஸ் மிக்ஸ்அப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஜோதி டாக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே தமிழ் கம்யூனிட்டிக்கே ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோதி டாக் ஆப்பில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழியன்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகுது. சரி ஓகே, நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜோதி டாக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணோன்னே எனக்கு சவிதான்ற ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து சாட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோட ஜாதகம், என் ஹஸ்பண்டோட ஜாதகம், பாப்பாவோட ஜாதகம் இது எல்லாத்தையுமே கொடுத்தோடனே இப்போ நான் கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனோ அது அப்படியே சொன்னாங்க. ஓகே, எனக்கு வந்து அதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பரிகாரமும் சொன்னாங்க. அந்த பரிகாரமும் பண்ணி முடித்தோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து எனக்கு ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிச்சுது. எப்படா நம்ம ஃபங்க்ஷன் பண்ண போகிறோன்றதை தாண்டி ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு இன்னொரு 10 days ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி லைஃப்பில் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து பெருசோ சின்னதோ அந்த ப்ராப்ளம் என்ன இஷ்யூன்றதை வந்து செக் பண்ணி அதை உடனே சால்வ் பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் யோசிக்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இறங்கி நம்ம செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்த ப்ராப்ளமும் இவ்வளோட்டு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன். ஸோ உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கும் அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா ஜோதி டாக் ஆப்போட டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாப்பாவோட அப்டேட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி மேக்கப் போட்டு கிளம்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். இன்றைக்கி நாளைக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே விலாக் வரும். இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து பர்த்டே கேக் கட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் ஹஸ்பண்டுக்கு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக முன்னாடி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லலை. ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேக் கட் பண்ணும் போதே அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். பர்த்டே பாய் கிளம்பிட்டீங்களா? எனக்கு என்ன ஃப்ரீக்காக இருக்குது, ஒரு டவுசர் ஒரு சட்டை போதும். அக்ஷய பட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் மேக்கப் பண்ணு. அம்மா மாதிரி இருக்கியா எங்கேயாவது? ஸோ அவுட்ஃபிட்டை காமிங்க வந்து. வாவ், ஸோ நைஸ், சூப்பர், வேற லெவலு, நல்லா இருக்கு. எங்கள் பாண்டியில் வாங்கினது தானே? செம்மையாக இருக்கு. ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. நல்லா இருக்குடா. போலாமா? கேக் வாங்கியாச்சா? அம்மா வந்து ரெட் வெல்வெட் வாங்கலாமா, பிளாக் சாக்கோட் ரஃப் வாங்கலாம் கேட்டேன். எனக்கு சாக்கோட் ரஃப் தான் பிடிக்கும். நான் ரெட் வெல்வெட் கேட்டேன். கடைசி அவங்க அப்பா வந்தார். சாக்கோட் ரஃப் வேணுமாங்க, ரெட் வெல்வெட் வேணுமாங்கன்னு கேட்டேன். அக்ஷய் கேட்டேன். கேக் வெட்டு செம்மையா குளிருது இல்ல? சரி கார்ல ஏறுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 பேருமே இருப்போம். எப்படி தெரியுமா? அக்ஷய் இந்த பக்கம் காமி. ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம 3 பேருமே வீடியோ எடுத்துக்கலாம். ரெடி? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Kanna. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear.
ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னால தாங்க முடியல. கொடுத்துடா. அஜயா பூந்து விளையாடுடி. சாப்பிடு. தேங்க்யூ ஸோ மச். இது gift. என்னோட பர்த்டேக்கு கண்டிப்பாக நிறைய பேர் விஷ் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. எப்பவும் போல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இந்த தடவை வந்து அக்ஷயா என் கூட இருக்கிறது இன்னும் ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே வந்து எப்பவுமே ஹாப்பி தான் சொன்னேன். எப்பவுமே வந்து அக்ஷயா வந்து இந்த டிராவல் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனாலே நிறைய தடவை வராமே இருந்தாங்க. இந்த தடவை வந்து வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ. அப்பா கிஃப்ட் கொடுத்துடலாமா? இங்க வா. நீ நான் சேர்ந்து கொடுக்கலாம். நீ கொடு. ஆக்சுவலாக இது என்ன கிஃப்ட்டுன்னு நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா பர்த்டேக்குமே வந்து இவங்க எனக்கு ரிங்கு கொடுக்கறது வழக்கம். இது போன பர்த்டே கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்த ரிங்குமே இருக்கு. ஆனா என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா அது என்ன ரிங்கா இருக்குன்றது அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது என்ன ரிங்குன்னு. ஓகே. ஹாப்பி பர்த்டே. ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட். க்ளோஸ் அப் வாங்க, ஷார்ட் காமிங்க. அடேங்கப்பா. பா. நல்லா இருக்கா? வேற லெவல்ல இருக்கு. சான்ஸே இல்ல. உண்மையிலே பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பெருமாள் அப்படியே திருப்பதியில் இருக்க மாதிரி இருக்காரு. ரொம்ப அழகா இருக்குல்ல? போட்டு விடுறியா? கைக்கு போட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. சோ கியூட். வேற லெவல்ல இருக்கு மாதிரி இது. செம்மையா இருக்கு. நால ரிங் வாங்க போறதுல எனக்கு வித்தியாசமா தான் வேணும். எனக்கு தெரியாது, ரெகுலரே இருக்கவே கூடாது, வித்தியாசமா இருக்கணும்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலா பார்த்தோட உடனே நான் கிராம் கூட பார்க்கவே இல்லை, உடனே எடுத்துட்டேன். இது கண்டிப்பா ஒரு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? ஓகே அக்ஷய் பட்டோ, நீ வாங்குறத எடுத்துட்டு வா. ஹாப்பி பர்த்டே. அட தங்கம், எப்போ வாங்குனது? அது சர்ப்ரைஸ் வாங்குனது. என்ன இது கோட்டா? ஏய், உள்ள டி-ஷர்ட் இருக்கு. டீ-ஷர்ட் நல்லா இல்ல இருக்கு. கோட். அப்படியா? செம்மையா இருக்கு. சரி, நாளைக்கு பர்த்டேக்கு போடுவா. தேங்க் யூ. நல்லா நானும் இருக்கு. அக்ஷய் தான் செலக்ட் பண்ணோம். அப்படியா? தேங்க் யூ. சரி ஓகே. கீழே வந்து ஒரு ஸ்பெஷலா என்ன நடக்குதுன்னா கேம்ப் ஃபயரும் சாங்கும் போட்டிருக்காங்க. ஆமா. நான் போய் பார்க்கலாமா? போலாம் போலாமா? The next day. குட் மார்னிங். சாப்பிடலையே, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. இனிமேதான் சாப்பிடணும். உனக்காக இங்கே ரூமுக்கே கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்ஜாய். சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். டேய், என்ன பயங்கர கிராண்டாக இருக்கு உன் ட்ரெஸ்ஸு. ஏன் ட்ரெஸ் கிராண்டா இருக்கா? உங்க ட்ரெஸ் காமிக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கா? மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேட்சாக தான் நானே எடுத்தேன். செம்மையா இருக்கு. சரி, அக்ஷயா சாப்பிட முடிச்சோடனே குயிக்காக கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம். சரி ஓகே. பர்த்டே முதல் வேலையாக கோவிலுக்கு தான் போகிறோம். எந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த கோவில் வந்து ரூமில் இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வருது. இந்த 7-8 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா மலை மேலே மலை உச்சிக்கு போகுது. நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, மலை மேலே மலை உச்சியில் வந்து ஒரு கோவில் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் நேர்லேயே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்ம வியூ அங்கேருந்து பார்க்குறக்கு. கோவில் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. எப்படி வந்து இவ்வளோ உயரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டியிருக்க முடியும்னு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இப்படி ஒரு கோவிலுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப 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 மன நிறைவோடு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம். இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. அவங்க போட்டிருந்த சாரீ ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சாரியை போட்டுட்டு நாங்கள் லேடிஸ் சீட்டுன்னு ஏற்காட்டில் இருக்குது, அது சைட் சீயிங் பாயிண்ட்டு. அங்கே வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு நண்பர், ஃபோட்டோகிராஃபர் நண்பர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமான்னு கேட்டப்போ சூப்பராக பண்ணித்தரேன்னு சொல்லி சூப்பராக அழகாக ரொம்ப வேறு லெவலில் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதிலா எதை பேசிட தெரியாமல் நான். கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோரை கேட்டிட தருவேனே நான். அன்பு அன்பு மழையும் நீதானே, கண்ணே கண்ணே வெயிலும் நீதானே. ஒரு வார்த்தை உன்னை காட்ட, மறு வார்த்தை என்னை மீட்ட, விழுந்தேனே கலைந்து போனானே, பறித்து போனாயே. ஓ காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே. பறவையாய் திரிந்தவன் இறகு போல் தரையிலே விழுகிறேன். இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச, என் தேகம் கூச, எதை நான் பேச. கலைந்து போ